ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் ராயன் படம் ஆடியோ லான்ச் சமீபத்தில் தெலுங்கில் நடந்துச்சு. அதை பற்றின ரேபிட் ஃபயர் ரவுண்டு நடந்தது. அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் கோ ஆக்டர்ஸ் நடித்த காளிதாஸ், அபர்ணா பாலமுரளி, துஷாரா தேஷ்பாண்டே, ஆங்கர்ஸ் என்னென்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு தனுஷ் என்ன மாதிரி அல்டிமேட்டாக பதில் சொன்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நடிகர் காளிதாஸ், இந்த படம் நீங்கள் நடிகராக நடிக்கலைன்னா டைரக்ஷன் பண்ணியிருந்தீங்களா, யாரை வச்சு இந்த படத்தை நீங்கள் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருப்பீங்க, வச்சு டைரக்ட் பண்ணியிருப்பீங்கிறத சொல்லியிருந்தாரு. அதற்கு ஒன் அண்ட் ஒன்லி ரஜினி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆடியன்ஸ் பயங்கரமான கிளாப்ஸை அள்ளி கூச்சாங்க. அபர்ணா பாலமுரளி அடுத்த ரெண்டாவது கேள்வியை கேட்டாங்க. ராயனில் நீங்கள் டைரக்ட் பண்ணதில் எது சிறந்ததாக இருந்தது அப்படிங்கிற கேள்வியை கேட்க அதற்கு தனுஷ் அவர்கள் வந்து டைரக்ஷன் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ப்ளஸ் ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருந்ததுங்கிற சொல்லியிருந்தாரு. அதற்கு அபர்ணா பாலமுரளி நாங்களும் ரொம்ப இந்த ஷெட்டில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கிற சொல்லியிருந்தாங்க. மூணாவது கேள்வியாக துஷாரா தேஷ்பாண்டே கேள்வி கேட்டாங்க. இதுக்கு நீங்கள் எப்போ ஆஸ்கருக்காக வாங்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. இந்த படம் நல்ல படமாக அமைஞ்சா, ரசிகர்களுக்கு நல்லதாக அமைஞ்சாவே இது ஒரு ஆஸ்கர் அவார்டு தான். அதை தாண்டி ஆஸ்கருங்கிறது வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஆங்கர் கேள்வி கேட்க, உங்களுடைய ஃபேவரட் டோலிவுட் ஹீரோ யார் அப்படின்னு கேட்ட உடனே வந்து ஆடியன்ஸை பார்த்து தயவு செஞ்சு நான் ஹேட் பண்ணாதீங்க, எனக்கு எல்லா நடிகரும் பிடிக்கும், இருந்தாலும் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னா வந்து அது பவன் கல்யாண் தான் அப்படின்னு சொல்ல ரசிகர்களுடைய ஆரவாரம் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே அவரால் பேசவே முடியாத அளவுக்கு ஆரவாரத்தை ஏற்படுத்தினாங்க. அடுத்தது, நீங்கள் வந்து ஒரு மல்டி ஸ்டார் ஒரு ஃபிலிம் நடிக்கணும் அப்படின்னா வந்து யாரோட நீங்கள் பேர் பண்ணி நடிப்பீங்கன்னு கேட்க, மகேஷ் பாபு, என்டிஆர், அல்லு அர்ஜுன்ங்கிற 3 நடிகர்களை சொல்ல உடனே சட்டுன்னு யோசிக்காமல் நான் வந்து எடுக்கணும்னா ஜூனியர் என்டிஆரோட தான் நடிக்கணுங்கிறத சொல்ல, அடுத்தது சரி உங்களுக்கு நீங்கள் பல இது பண்ணியிருக்கிறீங்க, ஆக்டர்ஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க, ப்ரொடியூசர் பண்ணியிருக்கிறீங்க, ப்ளஸ் எல்லா விதமான சினிமாட்டிக் எல்லா இதுவும் பண்ணியிருக்கிறீங்க, இதில் உங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்னு கேட்க, நான் ஒரு ஹியூமனாக இருக்கிறதே பிடிக்கும் அப்படின்னு சிம்பிளாக பதில் சொல்ல ஸ்மார்ட்டாக ஆன்சரை பண்ணிட்டு போயிட்டாரு. ராயன் படம் 26 ஜூலை அன்று ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் அவருடைய ஆடியோ லான்ச் மிகவும் பரபரப்பாகவும் ஃபேன்ஸுக்கு விருதாகவும் அமைஞ்சுள்ளது. தமிழ் ஆடியோ லான்ச் எப்போ ரிலீஸ் ஆகும் கமெண்ட் செக்ஷனில் அனைத்து ஃபேன்ஸும் கேட்க, இன்னும் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகுங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா, பை பாய்.